எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த மாதிரி சிப்பி காளான் கிடைச்சா விட்டுறாதீங்கங்க. இந்த குழம்புக்கு பேர் பார்த்தீங்கன்னா, நான் புரட்டாசி மாச குழம்புன்னு தாங்க பேர் வச்சிருக்கேன். அசைவ பிரியர்களே இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நான் ஏன் இந்த பேர் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு புரியும். இந்த காளான்ல ஃபர்ஸ்ட் கீழ்ப்பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த லீஃப் மாதிரி இருக்கிறத குட்டி குட்டியாக பிச்சு வச்சுக்கலாங்க. ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் கொஞ்சம் சீரகம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அந்த காளானே சேர்த்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றி 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. இப்போ அரைக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, கிராம்பு கொஞ்சம், அதுக்கப்புறம் மிளகாய் ஒன்று சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறமா 2 வெங்காயம், 5 பல் பூண்டு, இஞ்சி பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துட்டு வதக்கிக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவு முந்திரி, கொஞ்சம் கசகசா சேர்த்துட்டு தக்காளி 2 சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த அரைச்சி விழுது கூட தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அந்த காளான் கூட சேர்த்துக்கலாங்க. ஏன்னா முந்திரி கசகசா இருக்கனால நல்லாவே குழம்பு கெட்டியாகும். இப்போ தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு மூடி வச்சு 15 நிமிஷம் கழிச்சு கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பரான சிப்பி காளான் குழம்பு ரெடிங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கூடயுமே சாப்பிட்லாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.